விஜய் சேதுபதி சார் நைட் 2 மணி ஷூட்டிங். அப்போ வந்து கேட்டார், எப்படி சார் எடுத்தீங்க? ஈரா நடிங்க சார். எனக்கு இந்த மாப்பிள்ளைக்கா கட்டி வச்சிருங்க, யாருக்கிட்டையும் கட்டி வச்சு நான் போய் வாழ மாட்டேன். இது எல்லாம் எவ்வளோ சொன்னாலும் அது அரடி இதில் அது பொண்ணு சொல்லிச்சு சார். விஜய் சேதுபதி சார் வந்து உங்களை வந்து உங்களுடைய படம் முன்ன வந்து திருப்பி அவங்க படத்தை வச்சு விளையாடுறதுக்கு நமக்கு என்ன உரிமை இருக்கு? சினிமாவுக்கு வரும்போது ராஜா சார் மியூசிக் பண்ணி நம்ம பார்த்தாதான். அப்போ வந்து உங்கள் பாண்டியராஜன் நாங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். கதாசிரியர், இயக்குனர், நடிகர் கலைமாமணி பாண்டியராஜன் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் பேசுவதற்கு, அவர் பேசுவதை நாம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன. வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களுடைய ஆண் பாவம் பற்றி பேசும்போது 35 வருடங்களை தாண்டி இருக்கிறது. ஆனால் அந்த படம் இன்னைக்கும் பேசப்பட்டு வருது. ரீசெண்டாக ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடிகர் விஜய் சேதுபதி அவர்கிட்ட கேட்கும்போது அவரே சொல்கிறாரு, எனக்கு பாண்டியராஜ் இயக்கிய ஆண் பாவம் ரொம்ப பிடிக்கும். அதில் 2 காரணம். ஒன்று வந்து பொண்ணு பார்க்குற சீனில் காதல் உணர்ந்த தருணம்னு ஒன்று இருக்கு. அவ அந்த பொண்ணு காதலை வெளிப்படுத்திய தருணம்னு ஒன்று இருக்கு. அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல 2 பேர் பிணமா படுத்துக்கிற மாதிரி நடிக்கும்போது அந்த வந்து மேல உட்கார்ந்ததை கிளைமேக்ஸ்ல பண்றாரு. இன்னைக்கு சிஜி இருக்கு, நம்ம ஒரு நம்பிக்கையில பண்ணிடலாம், அன்னைக்கு எப்படி அவரால் பண்ண முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் கேட்டேன் அவர்கிட்ட அப்படின்னாரு. எப்படி சார், அதை பத்தி நீங்க தான் சொல்லுங்க. இதை நான் மனசார மிகவும் நேசிக்கும் எனது நண்பர்கள் சொல்ல மாட்டேன், அவருக்கு நான் நண்பருக்கு தான் சொல்லிக்கணும். திரு கமல் ஆக்ட் பண்ணீங்க விஜய் சேதுபதி சார் நைட் 2 மணி ஷூட்டிங். அப்போ வந்து கேட்டார், எப்படி சார் எடுத்தீங்க? ஈரா நடிங்க சார், எப்படி சார் முடியும்? எத்தனை சொல்லியிருந்தேன். அப்போது வரணும்னா ஒரு டம்ளரில் தண்ணியில் சர்க்கரை போட்டு சர்க்கரை கச்சி விட்டா அந்த நிறைய சுற்றும், அதை கேஷ் பண்ணணும். 100 டம்ளர் வச்சு சொன்னார். அதுக்கப்புறம் நீ சொன்னீங்கள ஒன்று பார்த்த உடனே அந்த காதலை ரிவீல் பண்ணுறது, அந்த கால் 6 அடி அப்புறம் ஷார்ட்டு. அது நான் ஒரு இன்சர்ட்டாக தான் எடுத்தேன். அப்புறம் அது பார்த்தாருன்னா இதை பண்ணுவாங்க. ராஜா சார் அதை ஒரு காவியம் ஆகிட்டார் இந்த மியூசிக்கை அப்படி போட்டோன்னா. அப்போது அந்த அந்த கால் என்பது ஷாட்டுக்கு விஜய் சேதுபதி சார் சொன்ன விளக்கம் 25 பக்கத்துக்கு டைலாக் எழுதினா கூட அந்த எஃபெக்ட் வந்திருக்கா சார். எனக்கு இந்த மாப்பிள்ளைக்கா கட்டி வச்சிருங்க, யாருக்கிட்டையும் கட்டி வச்சு நான் போய் வாழ மாட்டேன். இது எல்லாம் எவ்வளோ சொன்னாலும் அது அரடி இதில் அது பொண்ணு சொல்லிச்சு சார். முக்கியமா சார், ஆண் பாவம் அந்த படத்துல வந்து நிறைய பேர் இப்போ யூடியூப்ல பேசிட்டு இருக்காங்க உங்களை பத்தி. என்னன்னா, அதுக்கு இளையராஜா சார் தான் மியூசிக் போடணும், அப்பதான் படமே எடுப்பேன்னு ஒத்த காலில் நின்னார் பாண்டியராஜ் அப்படின்னு. உண்மையா சார்? சினிமாவுக்கு வரும்போது ராஜா சார் மியூசிக் பண்ணி நம்ம பார்த்தாதான், நாம் படம் எடுத்தா நம்ம எடுக்கிற படத்தை அதை மேற்கொண்டு அப்படி ருசி சேர்த்து அதை எனக்கிட்ட பரிமாறம் வரும். உண்மையில தான் அவர் நம்ம எடுத்த சீனில் இவ்வளோ விஷயம் தெரியுது. அவர் சொல்லும்போது தெரியும், ஓ இன்னும் போக ஆரம்பிக்குதா, பிரிச்சு பிடிச்சி. சரி, இன்னைக்கு வந்து இளையராஜா சாரை இன்னைக்கு இருக்க 2K கிட்ஸ் சில பேர் வந்து அவர் இன்னைக்கும் இசைக்கு பெரிய ஆள்,
ஆனால் மீம்ஸில் வந்து காப்பிரைட்ஸுக்கு பிரச்சனை, இளையராஜா படத்துக்காக ஆசைப்படுறாரு அப்படிலாம் என்னென்னமோ பேசுகிறாங்க. ஆனால் அன்னைக்கு இருக்கிற உங்களை மாதிரியான அன்னைக்கு அறிமுக இயக்குனர் பல பேருக்கு வாழ்க்கை கொடுத்தாரு இளையராஜான்னு சொல்லலாமா சார்? இதெல்லாம் செய்தியை பார்த்துக்கிறோம் தான், படிச்சுக்கிறோம் தான். என் மனசுக்குள்ள இப்படி ஒரு செய்தி நடந்திருக்குன்ற எனக்கு கிடைச்ச ஒரு தபால் போஸ்டர் உள்ள போட்டு அவ்வளோதான். நான் எல்லா இதுலையும் நான் உறுப்பினர். உங்க மானசீக குரு பாக்யராஜ் சார் மாதிரியே. நான் சினிமாவுக்கு வந்ததுக்கு காரணம் மியூசிக் தான். குலதெய்வ ராஜகோபால் அப்படின்னு ஒருத்தர், அவங்க வில்லு பாட்டு அற்புதம் பண்ணுவாங்க. டி நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி அவங்களுடைய கச்சேரி நான் உட்காந்து பார்த்துருந்தேன். அதில் இன்டர்வலில் அவங்க பசங்க 2 பேர், சம்பத் செல்வம், ஒருத்தர் கிட்டாரு ஒருத்தர் ஹார்மோனியம் வாசிப்பாங்க. இடைவெளியில் வாசிப்பாங்க. அது என்னடி ரக்கம்மா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிச்சோன்னா அடி விசில் போடுறது பாருங்க. நான் முதல் ஒரு விசில் சத்தத்தை இப்படி கேட்குறேன். அப்புறம் தம் மேரே தம், இதுக்கு என்ன பண்ணிடுச்சு. இப்படியே நம்ம கைத்தட்டலாம் கூடாது, வாங்கணும். அதுக்கு என்ன முயற்சி பண்ணணும் ஆகும். யாராவது வீட்டில் போய் எங்கள் அப்பாட்ட நான் ஹார்மோனியம் கற்றணும், அவர் மறுபேச்சு சொல்ல. அது எங்கே சொல்லித்தராங்கள போய் பார்ப்பா. எங்கள் அப்பா ஒரு பல்லவன் டிரான்ஸ்போர்ட் டிரைவர், அவர் கேட்டுக்கலான்னு. அப்பா எதுக்கு நீங்கள் வந்து நம்ம வாடபாடியில் இருக்கோம், நம்ம குடிச்சுக்கிட்டு இருக்கோம், ஹார்மோனியம் வச்சா கூட நினச்சி போயிடும். அதுக்கப்புறம் கேட்டு நான் போய் செல்வம் மியூசிக்னு ஒரு இடம், அங்கே ஹார்மோனியம் கற்றுக்க போனேன். ஹார்மோனியம் வாத்தியார் அங்கே இல்லை, வயல் வாத்தியார். சரி இது இல்லை அதை கற்றுக்கும், போய் கற்றுக்க ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் சைதாப்பேட்டை கேபி ஸ்ரீராம், அவர் ஒரு மியூசிக் ஸ்கூல் ஆச்சு, அங்கே கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். அங்கேருந்து தமிழிசை கல்லூரி ராஜா ராமன் பண்ணுறோம், ஓகே, இப்போ இருக்குது. அங்கே போய் 2 வருஷம் டிப்ளமோ படித்தேன். எஸ்எச்எல் பட்டம் வாங்கியிருக்கேன். ஓ, அந்த பிறகு தான் ட்ராமாவுக்கெல்லாம் யாராவது வரலன்னா நானே பண்ணி நடிச்சுவேன். அந்த அனுபவம் தான் நெத்தி அடிக்கு இசையமைக்க தோணுது. விஜய் சேதுபதி சார் வந்து உங்களை வந்து உங்களுடைய படம் உன்னை வந்து திருப்பி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காராமே, உங்களையும் உங்கள் பையனையும். விஜய் சேதுபதி சார் அது என்ன படம், எதுக்காக சொன்னார்? அவர்கிட்ட சொல்லி அவன் என் பையன் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் தான் அவர் மூச்சுக்கு எல்லாம். உங்கள் பையனுக்கு மனைவி ரெடி நினைக்கிறேன். ஆமாம். திரும்பி பண்ணணும்னு ஆசைப்படுறாராம. எப்போ பண்ண போறீங்க சார்? யாரையும் சிரமப்படுத்தக்கூடாது, வாய்ப்பாக வாட்டப்படும். எனக்கு கூட இப்போ நட்பு ரீதியாக நிறைய பேர் இருக்காங்க, நல்லா பணம் போடுவாங்க, நடப்பாங்க. அவங்க பணத்தை வச்சு விளையாடுறதுக்கு நமக்கு என்ன உரிமை இருக்குது?
கோடிகள். அந்த கோடி மேலே நம்ம எடுக்கிற படம் அப்படி பெட் கட்டி விளையாடும் அப்படின்ற சூழல் இல்லாதப்போ புரியுது. அவங்க சொல்கிறாங்கன்னு நம்மளும் ஜாலியாக உட்காந்துட்டு அதுக்கான கதை கலாம் அமைஞ்சா கூட இந்த மனசுக்குள்ள ஏன்னா நட்டாத்தில் விட்டுறத விட ஒரு பாவம் எதுவுமே கிடையாது. நீங்கள் எவ்வளோ கோடீஸ்வரர் இருந்தாலும் வாழ்க்கையை 1 ரூபா 2 ரூபா தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. புரியுது. நான் ஒன்றும் தத்துவம்லாம் சொல்லல, நிலவரத்தை சொல்கிறேன். எங்கள் வீட்லேயே எங்களுக்கும் அவங்க தான் பணம் போகிறேன்றாங்க, எல்லாம் வரேன்றாங்க. நீங்கள் ரொம்ப யோசிக்கிறீங்க, ஏன் டைரக்ட் பண்ண மாட்டீங்க? டேக் பண்ணலாம். அந்த அந்த படம் அந்த காசை திரும்பி மீட்டு கொண்டாடணுங்க. 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம். புரியுது. 10,000 ரூபாய் சம்பாதிக்க முடியலன்னா ஒரு கடங்காரங்கிட்ட எவ்வளோ பேர் பண்ணுறான். இப்படி தத்துவம் பேசிட்டு நாளில் கிடச்சிடக்கூடாது. அதுக்கான களம் அமையும் போது எனக்கா ஒரு மனசு சொல்லும், அப்போ பண்ணுவீங்க. நான் அது மாதிரி தான் பண்ணுவேன் எப்பவுமே. அப்போ வந்து உங்கள் பாண்டியராஜன் நாங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். நாலஸ் சேனலுக்கு இந்த பாண்டியராஜன் மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்த்துக்கள்.